இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மிகப்பெரிய ஒரு தீ விபத்தோ அல்லது அணுகுண்டு சோதனையோ நடத்தப்படலை. இது சமீபத்தில் சென்ற 10ஆம் தேதி டெல்லியில் செங்கோட்டைக்கு அருகே நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு கார் குண்டுவெடிப்பு தாக்குதல். இதை பற்றி தான் நம்ம ஓவரலாக பார்க்க போகிறோம். நிறைய பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நம்ம இதை ஓவரலாக பார்க்க போகிறோம். இது என்ன காரணத்துக்காக நடத்தப்பட்டது, இதனுடைய அவசியம் என்ன, இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத ஒரு செய்தியாக, ஒரு சின்ன செய்தியாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை யார் நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்திய மண்ணிலே பிறந்து இந்த இந்திய மண்ணை சுவாசித்து இந்த இந்திய மண்ணிலே படித்து டாக்டரான ஒரு மருத்துவர். இவனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது உமர் நபி. சரி, டாக்டருங்கிறீங்க, அப்படிப்பட்ட ஒரு டாக்டரா இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகம் வரும். இதை ஏன் என்ன காரணத்துக்காக செஞ்சான் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு கண்டிப்பாக வரும். சரி, இதுக்கான காரணம் என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய ஏழ்மை நிலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ரெண்டாவது, அவனுடைய குடும்ப சூழ்நிலைக்காக இது செஞ்சானா, ஏதோ பண தேவைகளுக்காக யார்கிட்டயாவது பணம் வாங்கிக்கிட்டு இதை செயல்பாட்டை செஞ்சானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அப்போ அவனுடைய நோக்கம் என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதம். அந்த மதத்துக்காக, அந்த மதத்தினுடைய மார்க்கத்துக்காக இந்த வேலையை செஞ்சுதான் அவனே வாக்குமூலம் கொடுத்துருக்கிறான். பாருங்க, எப்படியாப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு அப்படின்னு பாருங்க, நீங்களே பாருங்க. தன்னை ஈண்டெடுத்த இந்த மண்ணை விட, தன்னை ஈண்டெடுத்த இந்த தேசத்தை விட அவனுக்கு அந்த மதம் தான் முக்கியமாகி போச்சு. பார்த்தீங்களா? அப்போ இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த மதம் தான் இவனுக்கு முக்கியமாகி போச்சு. அந்த மதத்துக்காக இவன் எந்த எல்லைக்கு வேணாலும் இறங்குவோம் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கான் பாருங்க. இது ஒரு கேவலமா இல்லை, ஒரு அசிங்கமா இல்லை, எவ்வளவு ஒரு அதிர்ச்சியா இருக்குது பாருங்க. இது எல்லாத்தையும் அந்த தொழிலை மறந்து, இந்த தேசத்தை மறந்து, இந்த மண்ணை மறந்து, இதை எல்லாம் தாண்டி அவனுக்கு முக்கியம் அந்த மதம் தான் அப்படிங்கிறதுக்காக என்ன ஒரு நிலைக்கு இறங்கியிருக்கான் பாருங்க. இதை விட ஒரு கொடுமை தேவையா? பாருங்க, இப்படி எனக்கு இந்த மண்ணை விட எனக்கு அந்த மார்க்கம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசியிருக்கான்னு பாருங்க. அதையும் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மண்ணை விட எனக்கு அந்த மார்க்கம் தான் முக்கியம், அந்த லட்சியம் தான் முக்கியம், இவர்களை அழிக்கணும், அதுதான் என்னுடைய லட்சியம், என்னுடைய கடமை அப்படின்னு பேசியிருக்கான் பாருங்க. அவனுடைய வாய்ப்பட பேசியிருக்கான். எப்படி அதிர்ச்சியா இருக்குது பாருங்க. இதை தியாகம்னு சொல்றான். எனக்கு இது தியாகம், இதுதான் என்னுடைய கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கான் பாருங்க. அதை கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. One of the very misunderstood concept is concept of what has been labeled as suicide bombing. It is martyrdom operations, and it is being known in Islam. There are multiple contraindications, but there are multiple arguments that have been brought against it. Martyrdom operations. When a person presumes that he is going for sure die at a particular place at a particular time, he goes against the presumption that a particular is going to die in a particular situation. It's not, we don't have situation.
இப்போ பேசினான் பார்த்தீங்களா, இவன் தான் அந்த கார் குண்டு வெடிப்பு தாக்குதலை திட்டமிட்டு நடத்தி இப்படி 10-13 உயிர்களை பலி வாங்கியிருக்கிறான். இவன் தான் அந்த முகமது உமருங்கிற அந்த நாய். படிச்சிருக்கான், டாக்டருக்கு படித்த ஒரு நாய். இதை செய்யலாமா? முதல்ல அவனுக்கு எப்படி துணிவு வந்தது? எப்படி துணிவு வந்தது பாருங்க. இந்த நாய் இது என்ன பேச்சிருக்கான் பாருங்க. அவனுடைய கான்செப்டே இந்த குண்டு வச்சு அழிக்கிறது தான் இந்த உயிர்களை. அதுதான் என்னுடைய கான்செப்டான். இது தியாகமா அந்த மார்க்கத்துக்கு? அந்த மார்க்கம் இது சொல்லுதா? அந்த மார்க்கம் இப்படிதான் அழிக்க சொல்லுதா? அந்த மார்க்கத்தையே கேவலப்படுத்தியிருக்கான் பாருங்க, அசிங்கப்படுத்தியிருக்கான் பாருங்க. இந்த நாட்டில் பிறந்திருக்கிறான் அப்படின்னா அவன் இங்க அப்படி இறந்தவங்க எல்லாம் அவனுடைய உறவுகள் தான். நண்பர்களா இருக்கலாம், அண்டை வீட்டார்களா இருந்திருக்கலாம், சரிங்களா, அவனுடைய வழி வந்தவர்களா இருக்கலாம், அவன் மூதாதையர்களிருந்து வழி வந்தவர்களா இருக்கலாம். இவன் மதம் மாறி போன ஒரு நாய். இந்த மதம் மாறி போன ஒரு நாய் இந்த மாற்று மதத்தினால அப்படியாப்பட்ட ஒரு மூளைச்செலவை, எப்படிப்பட்ட ஒரு மூளைச்செலவை செய்து இதற்காக, இந்த மதத்துக்காக இதை கான்செப்டுங்கிறான், இதை தியாகன்றான். அசிங்கமா இல்லை, கேவலமா இல்லையா? இந்த நாட்டை விட, இந்த தேசத்தை விட தன்னோடு உறவு அவங்களுடைய இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இறந்தவங்க எல்லாம் சகோதரர்களாக வருவான், அவனுடைய நண்பர்களாக இருப்பான், அவனுடைய மூதாதையர்களாக இருப்பான், மூதாதையர்கள் வழி வந்தவர்களாக இருப்பான். இதையெல்லாம் தாண்டி தான் கூட பிறந்த அந்த சகோதரர்களை கொல்லும் அளவுக்கு இந்த மதம் முன்னாடி நிற்கிது. இந்த பாருங்க, இந்த கேட்க அதிர்ச்சியா இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம அதாவது அந்நிய நாட்டில இருந்து, பக்கத்தில் பாகிஸ்தானில் இருந்து வந்தாலோ, பங்களாதேஷில் இருந்து வந்தாலோ, அருகாமையில் உள்ள நாடுகளில் இருந்து இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதி வராங்கும்போது கண்டிப்பா அதை நம்ம தடுத்துடலாம். ஆனா நம்ம வீட்டு அருகாமையில நம்ம தினமும் ஏஞ்சி உறவோடு உறவா கொண்டாடிக்கிட்டுன்ற ஒரு நபர் இப்படி பண்றான் அப்படிங்கும்போது இது எப்படியாப்பட்ட ஒரு அதிர்ச்சியா இருக்குது. அண்டை உறவுகளில் இப்படிப்பட்ட ஒரு நபர் இருப்பானா? இப்படிப்பட்ட ஒரு நபர்கள்